பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். உபதேயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ கழுகை போல உயர்ந்து போனாலும், நீ நட்சத்திரத்துக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள் வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறதுங்க. நம்மளுக்கென்று பெரிய கடமை என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று எல்லாரும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்குன்னு ஒரு பதவிகள் கொடுக்கப்படுகிறது, போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது, நம்மளுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை நம்ம உண்மையாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை அவருக்கு கனமுள்ளதாய் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பூமியிலேயே அந்த கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த உண்மையாக நீ ஊழியம் செய்ய, என்கிட்ட இருந்து பரிசு வரும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று கர்த்தர் உங்களை பார்த்து அழைப்பார். ஆனால் அந்த கணத்தை நீங்கள் இங்கேயே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உபதேயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், நீ கழுகை போல உயர்ந்து போயிருக்கலாம், பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்கலாம், நீங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே நீ போய் ஒழித்து கொள்ளலாம், பெரிய பெரிய போஸ்டிங்குள்ளே உன்னை ஒழித்து கொண்டு நீ ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்கிற போஸ்டிங்கில் இருக்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதவிகளிலே நீங்கள் வகிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கீழே விழ தள்ளுருவேன், நீ உண்மையாய் தாழ்மையாய் எனக்கு நேராய் ஊழியம் செய்ய பொழுது நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார். இந்த நேரத்திலும் ஏன்னா தேவன் தந்ததை அலட்சியம் பண்ணோன்னா தேவனையே அலட்சியம் பண்ணுற மாதிரி. அதனால் அவர் கொடுத்ததை உண்மையாய் செய்வோம், அவரிடத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.